ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல் டே விளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையிலேயே ஜன்னல் வழியாக அப்படியே சில்லுன்னு காற்று குளிர் அடிக்குது. இருந்தாலும் நல்லா இருக்குது காற்று. அப்படியே காலையிலத்துக்கு பருப்பு போட்டு வச்சுருக்க சாம்பாருக்கு இட்லி ஊற்றணும். சாம்பார் வைக்கலான்ட்டு மேரக்காய் எடுத்தால் மேரக்காய் முளைச்சிருக்குது. இன்றைக்கி முளைக்கட்டிய மேரக்காய் சாம்பார் தான். சாம்பார் வச்சாச்சு, இட்லி எடுத்தாச்சு. தீக்ஷித்தை போய் கிளம்ப வைக்க வேண்டியது தான். தீக்ஷித்துக்கு சாப்பாடுக்கு இட்லி போட்டு தந்துட்டு அதனால் லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. தீக்ஷித்தை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு இட்லி ஊற்றலான்ட்டு வந்தேன். செளி எழுந்திரிச்சி வந்துட்டான். வரும்போதே அப்படியே எழுதிட்டே தான் வந்தான். அப்புறம் அவங்க அப்பா ஏபிசிடி எழுதி கொடுத்தனாட்டி பிடுங்கிட்டு டெலீட் பண்ணிட்டான் பாருங்கள். செளினி கிளம்பி வச்சு பால்வாடி அனுப்பி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டு துவைக்கிறதுக்கு துணி வர வச்சுட்டு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்தேன். ஹஸ்பண்ட் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணார். இன்றைக்கே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவசரமாக ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பேங்க் வேலையை முடிச்சுட்டு வரும்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே செளியை தூங்கிட்டு இருந்தா பால்வாடியில். நாங்கள் போய் சத்தம் போட்டதே எந்திரிச்சிட்டான். அப்புறம் அவனையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு சாம்பார் இருந்துச்சு. அது கூட சாப்பாடு வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாரு. டீயெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. மழை வேறு தூறிகிட்டே இருக்குது. லைட்டாக மழை தூரும்போது ரெயின் கோட் போட்டு கிளம்பிட்டாரு. ஒரு குருவி மட்டும் தனியாக இங்கே வந்துருச்சு. மழை வெளியே தூரிகிட்டே இருக்குது. அதனால் வெளியும் போக முடியல. அதனால வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நாங்களும் கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டு அதை பொறுக்கிட்டு இருந்துச்சு. தீக்ஷித்தோட வேன் வர டைமுக்கு மழை இல்லை. அப்புறம் அவனே கூப்பிட்டு வந்துட்டு 2 பேர்த்துக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துட்டு பால் எடுத்து பால் காய்ச்சி பால் ஊற்றி கொடுத்துட்டு நாளைக்கு லீவ் அப்படிங்கிறதுனால ஹோம்ஒர்க் எழுதுகிற வேலை இல்லை. அதனால போய் துவைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போய் துவைச்சிட்டு வந்துட்டு 2 பேர்த்துக்கு குளிச்சு விட்டுட்டு அப்புறம் உட்காந்துருந்தோம் டிவி பார்த்துட்டு. அத்தையும் அத்தை பையனும் வந்திருந்தாங்க. அப்புறம் நைட்டுக்கு இட்லியும் உருளைக்கிழங்கு குருமா வச்சேன். அவங்களுக்கு போட்டு தந்துட்டு அவங்க சாப்பிடும்போதே பசங்களும் சாப்பிட்டாங்க. அப்புறம் மாமாவுக்கும் பாட்டியும் போட்டு தந்து அவங்களும் சாப்பிட்டாச்சு. அவங்க கிளம்போதே 8:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு எல்லாம் கழுவி வச்சுட்டு தூங்க போகையில் மணி 9:40 ஆயிடுச்சு. இதுதான் என்னோடய ஃபுல் டே.